ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 400 ருபீஸ்க்கு ரொம்பவே சூப்பராக அட்டகாசமான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு லேஸ் தேவையில்லை, கேன்வாஸ் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருந்தாங்க. நான் இந்த வி ஷேப்பில் வர மாதிரி நான் நெக் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் போடுற இடத்துல ஒரு கம்பி இருக்குது. அது நம்ம கை எதுவும் சிக்கிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் அது இருக்கிறதுனால எனக்கு நூல் கட்டானால் போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அந்த நூல் போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சீக்கிரமாக நூல் போட்டலாம். இப்போ நான் அவுட்லைன் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 400 ருபீஸ்க்கு எனக்கு ரொம்பலாம் கிராண்டாக வேணாங்க, ஒரு சிம்பிளாக நீட்டாக பார்க்குறக்கு அழகாக இருக்கிற மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இந்த டிசைன் யாருமே இது நாள் வரையும் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி யாருமே சொன்னதே கிடையாது. நிறைய பேர்த்துக்கு இந்த டிசைன் நான் வச்சு கொடுத்துருக்குறேன். ரொம்ப ஈஸியாகவும் ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சாரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச் 15 இன்ச் அந்த அளவுக்கு நான் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த கட் பண்ண பீஸை ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நெக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான். இந்த நெக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிட்டு அதை ஒரு சைட் ஃபஸ்ட்டு மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு இதை நம்ம ப்ளவுஸில் வச்சுக்கலாம். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும். வச்சா நல்லாவே வராது. ஆனால் எப்படியாவது நம்மளும் அழகாக கிராஸ் பீஸ் வச்சு இந்த பைப்பிங் கொடுத்து தைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அது நல்லா வரும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நானும் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இப்போல்லாம் நான் பைப்பிங் வச்சா எனக்கே பார்க்க அழகாக இருக்கும். ரொம்ப சன்னமாக சின்னதாக வரும். முதலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக அந்த ஒரு சின்ன நேக்கு தான். அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே பைப்பிங் அப்படியே நம்ம நூல் பைப்பிங்கெல்லாம் எப்படி வருதுங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அழகாக நம்மளால் தைக்க முடியும். இப்போ நான் அந்த கழுத்துக்கு பைப்பிங் தான் கொடுக்குறேன். கழுத்துக்கு பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம். டிசைனை இது பண்ணிக்கலாம். நான் சாரியிலேருந்து கொஞ்சம் கிளாத்தாக கட் பண்ணியிருக்கேன். இவங்க ஆல்ரெடி லீனாக தான் இருப்பாங்க. அதனால நான் ஒரு 15 இன்ச் அளவுக்கு அகலத்தில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம சன்னமாக சின்னதாக அழகாக பைப்பிங் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாரீ கிளாத் கட் பண்ணியிருந்தல இந்த டிசைனுக்கு நமக்கு கொஞ்சம் கிளாத் அதிகமாக தான் தேவைப்படும். ஆனால் டிசைன் ரொம்பவே நல்லா நீட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இது 3 இன்ச் அகலம் வருது. லென்த் சாரியில் கட் பண்ணினது பூரா நான் எடுத்துக்கிட்டேன். 2 சைடு பார்டர் பார்டரை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேலே இன்னும் முன்னாடி பக்கம் நம்ம முன்கழுத்துக்கு பைப்பிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பைப்பிங்க்கு நான் துணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த 3 இன்ச் லென்த்தே ஒரு 3 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 பீஸ் இதே மாதிரியே பாருங்கள் ஒரே அளவில் வச்சு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இந்த 3ஐயும் ஒட்டுக்கா ஜாயிண்ட் போட்டு எடுத்து அதுக்கப்புறமேலு இதை 2ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம தைக்க போகிறோம். தைச்சிட்டு அதை நம்ம திருப்பி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நான் 3 இது லைன் எடுத்துருக்கிறேன். இப்போ இது ஒன்றோட ஒன்று நம்ம கட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ப்ளவுஸ் தைக்க ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். இதில் இந்த பீட்ஸ் கோக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு டைமிங் அதிகமாகிறது. மற்றபடி இந்த டிசைனுக்கு பார்த்திங்கன்னா நான் லைனிங் ப்ளவுஸ்க்கு 220 ரூபா வாங்குகிறேன். அதோட மேற்கொண்டு இன்னும் ஒரு 400 450 அந்த மாதிரி இதுக்கு நம்ம வாங்கிக்கலாம். நம்மளோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமேல
வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற நேரம் ஆகுது. அதனால் எக்ஸ்ட்ரா ₹200 நான் வந்து சேர்த்துக்குவேன். அது மாதிரி வந்து தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தைக்கிறீங்க, ரெகுலராக தைக்கிறப்ப அதுக்கான டைமிங்கு, அது வந்து எவ்வளோ நேரம் ஆகும், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து தெரியும். இப்போ போன தடவை தைச்ச டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியே சேம் 2 பேர்த்துக்கும் வந்து ஒரே மாதிரியே டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணிச்சு. அதோட வீடியோ வந்து நான் ஃபுல் வீடியோ எடுக்கலை, ஏன்னா வந்து சேம் அதே மாடல் தான் ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஷார்ட்ஸில் மட்டும்தான் வந்து போட்டிருந்தேன். லேஸ் எல்லாமே வந்து கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாங்க. லேஸு நாட்டெல்லாம் நம்ம டிசைன் மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு இது வந்து ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் தான். நான் அர்ஜென்ட்டாக முடிச்சு கொடுக்க வேண்டியது தான். சாயந்தரமாக எடுத்து நைட்லாம் வந்து நான் டெலிவரி கொடுத்துட்டேன். சாயந்தரம் எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மணிக்காட்ட தான் வந்து ஸ்டிச் பண்ண எடுத்தேன். நான் வந்து ஒரு 8 மணி 8:30 எல்லாமே வந்து முடித்து நான் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே தான் வந்து நைட் டிஃபன் வந்து செய்ய வேண்டியதாக இருந்தது. வீட்டில் இருக்கிற ஒர்க்கையுமே வந்து நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்மளோட ஒர்க்கையும் வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாக நம்ம நிறையா வந்து ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும். ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க நிறையா ஃபேஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லாமே வந்து நமக்கு இந்த தொழிலில் அவ்வளோ அதிகமாக வந்து கிடையாது. நம்ம வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அந்த கடை வாடகை, அட்வான்ஸ் இது மாதிரியும் வந்து இருக்காது. அது வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கிட்டாலே வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் ஸ்டிச் பண்ண வருவாங்க. ப்ளஸ் அதோடு வந்து நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கணும் கஸ்டமருக்கு. ஏனோ தானோ அப்படின்னு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கஸ்டமர்ஸ் வர்றது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதே மாதிரி நான் அவசரமாக தைக்கிறப்பெல்லாம் டிசைன் ப்ளவுஸ் கேட்குறாங்க அப்படின்னா நல்லா ஒரு ப்ராக்டிஸான டிசைன், ரொம்ப எனக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற டிசைன்ஸ் தான் வந்து நான் வந்து வைப்பேன். ஏன்னா புது மாடல் டிசைன்ஸே வந்து எதுவும் சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப நமக்கு வேலை இழுக்கும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் மேற்கொண்டு இதுக்கு நமக்கு கேன்வாஸு, லேஸு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு பார்க்குறக்கு நல்ல ஒரு கிராண்டாகவும் ஒரு சிம்பிளான ஒரு டிசைனாகவும் இருக்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பீட்ஸ் வச்சு தைக்கிறது எல்லாமே வந்து கையில் செய்கிற வேலை நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக நேரம் இழுக்கும். ஆனால் வந்து இந்த டிசைன் வந்து பார்க்குறக்கு சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கும். எல்லா ஏஜ் பீப்புள்ஸுமே வந்து போடலாம். இந்த டீனேஜ்லேருந்து வயசானவங்க வரை எல்லாருமே வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து போடலாம். இல்லை நம்ம வந்து இதுலேயே வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் மட்டும் பிடிச்சி விட்டுறலாம் அப்படின்னாலுமே ஃப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு சென்டரில் ஒரு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு டிசைனாக இருக்கும். இல்லை இதில் வந்து நம்ம மடித்து வச்சு பீட்ஸ் கோக்குறோம் அப்படின்னாலும் அது ஒரு டிசைனாக இருக்கும். நம்மளோட நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைனை வந்து இது பண்ணிக்கலாம், ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். கஸ்டமர்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி தான் டிசைன் விற்கிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ண மாட்டேன் எப்பயுமே வந்து. ஏன்னா வந்து நம்ம வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைனை வந்து மாற்றிப்போம். அதனால் வந்து பர்டிகுலர் டிசைன் தான் வந்து வைக்கிறேன் அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டேன். அவங்களா வந்து இந்த டிசைன் வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் தான் வந்து சேம் அதே மாதிரி வைப்பேன். இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸில் பைப்பிங் ரெடி பண்ணதுக்கப்புறமே 2 சைடும் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த வளைவு வரும்போது நமக்கு வந்து கொஞ்சம் தள்ளியும் போயிடக்கூடாது, ரொம்ப பக்கமாகவும் வந்துடக்கூடாது, ஒரே ஈவனாக இருக்கணும். அதனால தான் இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் லைட்டாக வந்து அந்த பிசிறு இல்லாத மாதிரி மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு ஃப்ளீட்ஸ் பிடிக்கிற மாதிரியே இந்த பக்கமும் வந்து அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் பிடிச்சி எடுத்துக்கிட்டே வரணும். எப்படி ஃப்ளீட்ஸ் அந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கம் பிடிச்சிக்கலாம். இல்லை நம்ம மாறி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து அது பீட்ஸ் வச்சு தைக்கும்போது எதுவுமே அவ்வளோ அளவுக்கு வந்து அதில் வித்தியாசம் தெரியாது. இதே மாதிரியே வந்து ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். நமக்கு இந்த இதுக்கு தான் வந்து கொஞ்சம் கிளாத் வந்து அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எப்படி வந்து ஸ்பீடாக ப்ளவுஸ் தைக்கிறது, கட்டிங் வந்து எந்த மாதிரி போட்டால் மிஸ்டேக் இல்லாமல் வரும்,
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ரேட்லாம் வாங்கலாம் எல்லாத்துக்குமே அப்படிங்கிறது, ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கிற வேலையும் பார்த்துட்டு வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து A to Z நான் என்னென்ன பண்ணுறேனோ எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா முடியாது அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி யாருமே வந்து நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிஜமாக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு நான் 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தான் வந்து தைச்சிட்ருந்தேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு 7-8 ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். பண்ணால் தான் வந்து நம்ம அதில் வந்து இது பண்ண முடியும். நம்ம ஒரு 4 பேர் நம்மளோட டைலராக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 4 டைலர்லேயும் நம்ம பெஸ்ட்டாக ஏதாவது பண்ணணும். பண்ணினா மட்டும்தான் வந்து நமக்கு நிறைய ஆர்டர்ஸும் வரும், நமக்கு நிறைய வந்து வேலைகள் வரும், வருமானம் வரும், நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். சப்போஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாராவது உங்கள்கிட்ட வந்து ஏதாவது தைக்க கேட்டாலோ உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி ரிட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து அது முடிவு பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் தைக்க தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. அதனால் எனக்கு எப்பயுமே வந்து எது தைக்க தெரியலன்னாலுமே வந்து பரவாயில்லை அப்படின்னு நான் வந்து அதை கற்றுக்கிட்டாவது ஒரு 2-3 தடவை கொஞ்சம் டைம் கேட்பேன் அவங்கள்ட்ட, கற்றுக்கிட்டாவது அவங்களுக்கு வந்து அதை நான் செஞ்சு கொடுப்பேன். இப்போ நம்ம வந்து லேடிஸ் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண பழகின கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 இயர் கிளாஸ்லேயே எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி பழகிட்டேன். ஆனால் வந்து அதுக்கப்புறமும் அப்போ நான் பழகும்போதெல்லாம் வந்து இந்தளவுக்கு டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் யாருமே போடலை. ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிசைன் ப்ளவுஸ்லாம் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் நிறைய டிசைன்ஸ் எல்லாமே வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சொதப்பலாக வந்து வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமே தைக்க 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 பார்த்திங்க அப்படின்னா நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக வர ஆரம்பிச்சிருச்சு. எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு வந்து நம்ம ஒரு ப்ளவுஸை தைச்சோம் அப்படின்னா, ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா இதில் எந்தெந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம், அதை எப்படி சரி பண்ணியிருக்கலாம், இல்லை எந்த மாதிரி இன்னும் தைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து அடுத்த தடவை நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நம்மளால் தைக்க முடியும். இப்போ 2 பக்கம் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் பிடிச்சி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த சென்டராக வருது இல்லைங்களா, இப்போ அந்த 2 கார்னரையும் எடுத்து இந்த மாதிரி ஒன்றா மடித்து வச்சு பீட்ஸ் கொத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இது ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து மணி வச்சு தைச்ச மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இது வந்து நம்ம துணியிலேயே ரெடி பண்ணுற டிசைனு, அதனால் இது பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரியே வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த கலருக்கு இந்த டிசைன் இப்படி பண்ணினா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் சின்னதாக கெஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரியே நான் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் அர்ஜென்ட் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால என்னால் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இது கம்ப்ளீட் பண்ணது காட்ட முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டிசைன் வந்து 400க்கு வர்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸ்ட்ராவாக நம்ம சைடில் எவ்வளோ வாங்குகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த டிசைன் எல்லா விதமான சாரீகளுக்குமே வந்து வச்சு தைக்கலாம். காட்டன் சாரீ, பட்டு சாரீ, அப்புறம் சிந்தட்டிக்கு, இந்த மாதிரி சில்க் சாரீ எல்லாத்துக்குமே வந்து வச்சு தைக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.